மக்களின் சுமையை குறைக்கும் வகையிலான முக்கிய அறிவிப்பை இன்று காலை 10:30 மணிக்கு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வெளியிட உள்ளார். சமத்துவமும் வளப்பமும் மிக்க எதிர்காலத்தை உருவாக்கும் வகையில் இந்த அறிவிப்பு விளங்கும் என்று தமது முகநூல் பக்கத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். தங்களின் சீர்திருத்த பயணத்தில் ஒவ்வொரு முன்னெடுப்புக்கும் பக்க பலமாக இருந்து வரும் மலேசியர்கள் மீது மடானி அரசாங்கம் கொண்டுள்ள அக்கறைக்கு இது சான்று கூறுவதாக இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். தம்முடைய இந்த அறிவிப்பானது பெரும்பான்மை மக்களுக்கு பலன்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் என்றும், நியாயமான வளப்பமான எதிர்காலத்தை நிர்மாணிக்கும் தங்களின் கூட்டு முயற்சியின் பிரதிபலிப்பாக இது விளங்கும் என்றும் அன்வார் தெரிவித்துள்ளார். இன்று புதன்கிழமை காலை 10:30 மணிக்கு அன்வார் அந்த அறிவிப்பை வெளியிடுவார் என்று தொடர்புத்துறை அமைச்சரும் அரசாங்க பேச்சாளருமான ஃபமி ஃபாஜில் முன்னதாக அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வரும் சனிக்கிழமை மெரிடேக்கா சதுக்கத்தில் நடைபெறவிருக்கும் கண்டன பேரணியில் மலேசியர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்றும், அரசாங்கத்திற்கு எதிரான தங்களின் ஆதங்கத்தை வெளிப்படுத்த வேண்டியது அவர்களின் தார்மீக சமய கடமை என்றும் பாஸ் கட்சியின் உலாமா மன்றம் அறிவித்துள்ளது. மடானி அரசாங்கம் மீது மக்கள் கொண்டுள்ள கோபத்தை அப்பேரணி பிரதிபலிக்கும் என்றும், மக்களின் உண்மையான விளைவுகளிலிருந்து அரசாங்கம் தொடர்ந்து விலகிக் கொண்டு வருகிறது என்றும் அம்மன்றத்தின் தலைவர் அமாட் எஹாயா குறிப்பிட்டுள்ளார். அதிகாரத்திற்கு முன்பு அளிக்கப்பட்ட தித்திப்பான வாக்குறுதிகள் இப்போது மக்களின் சுமையாக மாறி உள்ளது. அரசாங்கத்தின் கொள்கைகள் நாள்தோறும் மக்களை மூச்சு திணற செய்கிறது. இத்தகைய போக்குடைய அரசாங்கத்தை நோக்கி உண்மையை உரக்க கூற வேண்டியது ஒவ்வொரு குடிமகனின் தார்மீக கடமையும் சமய கடமையும் ஆகும் என்பதை பாஸ் உலாமா மன்றம் வலியுறுத்துகிறது என்று அறிக்கையின் வழி அமாட் எகாயா குறிப்பிட்டுள்ளார். பிரதமரை பதவி விலக வைக்கும் நோக்கத்தில் பாஸ் கட்சியை பங்காளியாக கொண்ட பிரிகாத்தா நேஷனல் இப்பேரணியை ஏற்பாடு செய்துள்ளது. இதில் 3 லட்சம் பேர் வரை கலந்து கொள்வார்கள் என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். தேச நிந்தனை சட்டத்தை அகற்றக் கோரியும், அமைதி பேரணி சட்டத்தில் திருத்தம் செய்ய கோரியும் நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு வெளியே நேற்று காலை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டக்காரர் ஒருவரின் கழுத்தை போலீசார் முரட்டுத்தனமாக பிடித்து இழுத்து வந்ததால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த அதிகாரத்தை போலீஸ்காரர்களுக்கு கொடுத்தது யார் என்று அச்சம்பவத்தை நேரில் கண்ணுற்ற ஹாராம் எனும் மாணவர் அமைப்பின் தலைவர் பிரண்டன் கான் வினவி உள்ளார். அந்த ஆர்ப்பாட்டக்காரருக்கு உதவ மூடா நாடாளுமன்ற உறுப்பினர் சைட் சாடிக் சைட் அப்துல் ரஹ்மான் முன்வராதிருந்திருந்தால் அவரின் நிலைமை என்ன ஆகியிருக்கும் என்பது யாருக்கு தெரியும் என கான் வினவினார். தேர்தல் சீர்திருத்த அமைப்பான பெர்சே, மனித உரிமைகள் அமைப்பான ஸ்வராம் உட்பட பல இயக்கங்களைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர். இஸ்ரேலின் மொசாட் உளவுத்துறையினரின் மிரட்டல் உட்பட வெளியில் இருந்து வரும் அச்சுறுத்தல்கள் அனைத்தையும் முறியடிக்க மலேசியா தொடர்ந்து விழிப்புடன் இருந்து வருவதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். மொசாட் உள்ளிட்ட அனைத்துலக உளவு பார்ப்பு முகமைகளின் மிரட்டல்கள் இருப்பதை மலேசியா ஏற்கனவே உணர்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த விவகாரத்தை மலேசிய பாதுகாப்பு துறையினர் மிக கடுமையான ஒன்றாக கருதி வருவதாகவும், மிக அண்மைய உளவுத்துறை விளக்கமளிப்பு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். மலேசியாவில் மொசாட் உளவாளிகளின் நடமாட்டம் இருப்பது இப்போது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதோடு மட்டுமல்லாது, திருமணமான தம்பதியர் உட்பட உள்ளூர்காரர்களை தங்கள் கையாட்களாகவும் ஏவலாளிகளாகவும் அவர்கள் பயன்படுத்தி வருவதும் அம்பலமாகி உள்ளது என்று மக்களவையில் அன்வார் குறிப்பிட்டார். மொசாட் உளவுத்துறையினரின் தாக்குதலில் இருந்து மலேசியாவை பாதுகாக்க அரசாங்கம் மேற்கொண்டுள்ள முயற்சிகள் பற்றி விவரிக்கும்படி பிரிகாத்தான் நேஷனலின் மாச்சாங் நாடாளுமன்ற உறுப்பினர் வான் அமட் ஃபைசால் வான் அமட் கமால் முன்னதாக அன்வாரிடம் வினவி இருந்தார். வெளிநாட்டு உளவுத்துறையினரின் துரித செயல்பாடும் நவீன வசதிகளும் நமக்கு பெரிய சவாலாக விளங்கி வருகின்றன. அந்நபர்களை அடையாளம் காண்பதற்கு முன்பே அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி விடுகின்றனர் என்றும் அன்வார் தமது பதிலில் தெரிவித்தார். மொசாட் அமைப்புடன் தொடர்புடையவர்கள் என நம்பப்படும் ஒரு உள்ளூர் தம்பதியினர் ஸ்லாங்கூரில் அண்மையில் கைது செய்யப்பட்டனர். தாய்லாந்தில் இருந்து ஆயுதங்களை கடத்தி வரும் நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டிருந்தனர். கைது செய்யப்பட்டுள்ள அவ்விருவரும் தற்போது சிறையில் உள்ளனர் என்று அன்வார் கூறினார். இது போன்ற மிரட்டல்களை கையாள்வதற்காக கூடுதல் நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது என்றும் நிதி அமைச்சருமான அன்வார் தெரிவித்தார். இப்பிரச்சனையை சமாளிக்கும் பொருட்டு மலேசியாவின் பாதுகாப்பு திறனை வலுப்படுத்த உள்துறை அமைச்சர் தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். நாட்டின் நுழைவாயில்களில் உள்ள
தானியங்கி கேட் முறையை மேம்படுத்துவதற்காக இன்டர்போல் போன்ற அனைத்துலக அமைப்புகளுடன் மலேசியா இணைந்து பணியாற்றி வருகிறது என்றும் அன்வார் கூறினார். வெள்ளானில் உள்ள தெங்கு அம்புவான் ரஹீமா மருத்துவமனையின் சிவப்பு மண்டல வார்டில் நேற்று சிறிய அளவில் தீ விபத்து நிகழ்ந்தது. இச்சம்பவம் குறித்து மாலை 5:13 மணிக்கு தகவல் கிடைக்கப் பெற்றவுடன் தீயணைப்பு துறை வீரர்கள் அங்கு விரைந்து சென்றதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் உதவி ஆணையர் அமாட் முக்லிஸ் தெரிவித்தார். ஆயினும் அச்சம்பவத்தில் எவருக்கும் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று அவர் கூறினார். சிவப்பு மண்டல வார்டில் பொருத்தப்பட்டிருந்த மின் விசை பலகையின் ஒரு பகுதியில் மட்டுமே சிறு அளவில் தீ பற்றியது. தீயணைப்பு படை வீரர்கள் வந்தடைவதற்குள் மருத்துவமனையின் பணியாளர்களே நெருப்பை அணைத்து விட்டதாக அவர் கூறினார். தீயினால் ஏற்பட்ட பொருட்சேதம் 1 விழுக்காடு மட்டுமே என்று அவர் தெரிவித்தார். ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 1700 ரிங்கிட் குறைந்தபட்ச ஊதியம் முழுமையாக அமல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 1, 2025 முதல் விதிவிலக்கு இல்லாமல் ஒத்திவைப்பு காலத்தால் முன்னர் பயனடைந்தவர்கள் உட்பட அனைத்து முதலாளிகளும் 1700 வெள்ளி மாதாந்திர குறைந்தபட்ச ஊதிய உத்தரவை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதில் குடியுரிமை பெறாத ஊழியர்கள் மற்றும் ஒப்பந்த பயிற்சியாளர்களும் அடங்குவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் வீட்டு பணியாளர்களுக்கு இது பொருந்தாது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. எந்த ஓர் ஊழியரும் நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச விகிதத்திற்கு கீழே அடிப்படை சம்பளத்தை பெறுவதை உறுதி செய்ய தங்கள் நிறுவனத்தின் ஊதிய அமைப்பை மறுபரிசீலனை செய்யுமாறும், உற்பத்தி திறன் மேம்பாடு மற்றும் பணியாளர் திறன் பயிற்சியில் கவனம் செலுத்துவதன் மூலம் செயல்பாடுகளை படிப்படியாக சரி செய்யுமாறும் அமைச்சு முதலாளிகளுக்கு நினைவூட்டியுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.